அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா. கடந்த 2025 அப்ப வந்து ஜூலை மாசம் நம்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருந்தோம். என்னன்னா, ரேஷன் ஷாப்ஸ்ல சானிட்டரி நாப்கின் விலையில்லாவோ இல்ல வந்து மானிய விலையிலயும் வந்து பப்ளிக்கு குடுக்கணும் அப்படின்றது. இது வந்து எதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட கோரிக்கை இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 2019லேருந்து நான் இதுல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு, நாளைக்கும் நான் இது வொர்க் பண்ணல. 2019லேருந்து எப்படி வொர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, கொரோனா காலங்கள்ல வந்து நான் வந்து ஒரு பேசிக்கலி சோசியல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ப அ மக்களுக்கு வந்து அரிசி, பருப்பு, அவங்களுக்கு என்ன துணி, மணி இந்த மாரிலாம் நம்ம தேவையான அத்தியாவசிய பொருட்கள் குடுக்கும்போது, அப்போ எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் பெண்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஏன்னா, அ இன்கேஸ் வந்து இந்த சானிட்டரி நாப்கின் அத்தியாவசிய பொருட்கள்ல ரேஷன் ஷாப்ஸ்ல குடுத்திருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடே அந்த டைம்ல வந்திருக்காது. ஸோ ஒரு எமர்ஜென்சிங்கிற வரப்போ அத்தியாவசிய பொருட்கள்ல ஏன் சானிட்டரி நாப்கின் இல்ல அப்படின்றது ஒண்ணு. அண்ட் நான் நெறைய அப்படி பெண்கள நம்ம சந்திக்கும்போது, அவங்க அரிசி, இந்த பருப்பு, அதுக்கப்புறம் வேற இந்த ஆயில் இதெல்லாம் தவிர்த்து, எங்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இன்னும் எங்களுக்கு நெறைய வேணும்னு அதுக்கு தான் நெறைய வந்து அ ரஷ் பண்ணாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்கள். அத யாரும் வந்து கண்டுக்கல. ஏன் வந்து இது பண்ணல அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. அதுலருந்து நான் வேரியஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் நெறைய மனு போட்டிருக்கேன். நெறைய பெட்டிஷன்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் வந்து நேராவும் பார்த்திருக்கேன். ரெப்ரசன்டேஷனும் குடுத்திருக்கேன். எனக்கு சரியான பதில் வரல. அதுக்கப்புறம் தான் 2025ல வந்து நான் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணேன் உயர்நீதிமன்றத்துல. ஸோ அதுல வந்து ஜூலை மாசத்துல இருந்து இத விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து 3ஆம் தேதி வந்து மார்ச் 3, 2026 அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்திருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அருண்முருகன் சார். என்னன்னா, இப்போ அத்தியாவசிய பொருட்கள்ன்றப்போ, ஃபர்ஸ்ட்டு கவர்ன்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, அத்தியாவசிய பொருட்கள்ல இதுல இல்ல. ஏன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அத அமெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு. அண்ட் செகண்ட் வந்து என்ன சொன்னாங்க, அ இது வந்து ஆல்ரெடி நாங்க வந்து குடுத்துட்டு இருக்கோம். அப்படி வந்து 400 இப்ப நாங்க சொல்ற கோரிக்கைய நாங்க நிறைவேத்தினா, 400 கோடி செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு சமீப காலத்துல என்ன பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு. அதாவது இங்க ஜெயா தாக்கூர் வெர்சஸ் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட்ல இப்போ வந்திருக்கு ஜனவரியில. அதாவது ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சானிட்டரி நாப்கின் வந்து குடுக்கணும் அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு சார். சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அத வச்சு இந்த இதுல நம்ம ஆர்கியூ பண்ணும்போது, அப்போ அதே தான் வந்து கவர்ன்மெண்ட் வந்து அதை அக்செப்டட். ஆமா, அவங்க கேட்கிற கோரிக்கை வந்து மிக நியாயமானது. நாங்க குடுக்க கடமைப்பட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் குடுக்க வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மென்ட் இருக்கிறதுனால